வணக்கம். நான் உங்கள் ஜெயா. நம்ம இப்போ இந்த வீடியோவில் இர்விங் பேபிட் எழுதின ஜீனியஸ் அண்ட் டேஸ்ட் இந்த எஸ்ஸேயோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. ஜீனியஸ் அண்ட் டேஸ்ட். ஜீனியஸ்னால் ஒரு விஷயத்தில் நம்ம அறிவு கொஞ்சம் மற்றவங்களோட சராசரியானவங்களோட கொஞ்சம் மிகுதியாக இருக்கிறது. டேஸ்ட்னால் அவங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு உடை அணிகிறதோ இல்லை ஒரு புத்தகத்தை படிக்கிறதோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறதோ இருக்கும். அதுதான் டேஸ்ட்டு. இதை பற்றி தான் அவர் இந்த எஸ்ஸேயில் ஆர்கியூ பண்ணியிருக்காரு. ராட்ரிக் ரேண்டமில் போய்ட் மெலோபென் சொல்கிறாரு, ஜீனியஸ்னால் என்ன, டேஸ்ட்னால் என்ன அப்படின்றத பற்றி அவர் பேசுகிறாரு. அதே சமயத்தில் மிஸ்டர் ஸ்பின்கானும் அவருடைய க்ரியேட்டிவ் கிரிட்டிசிசமில் ஜீனியஸ் டேஸ்ட்டும் ஒரு அல்ட்ரா மாடர்ன் விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது 18ஆம் நூற்றாண்டில் தான் இதை பற்றியெல்லாம் எல்லாரும் யோசிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்றாரு. வால்டேரும் இது ஜுடிஷியஸ் இமேஜினேஷன்றாங்க. ஜுடிஷியஸ்னால் சட்டப்படி, இமேஜினேஷன்னா கற்பனை வளம். ஸோ கற்பனை வளம் ஆனால் சட்டத்துக்குட்பட்டு இருக்கிறது அப்படின்ட்டு தான் சொல்கிறாரு. அதே சமயத்தில் வால்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்திலே எடுத்து பார்த்தா பாரிஸில் தான் கொஞ்சம் பேர் ஜீனியஸாக நம்ம சொல்ல முடியும் அப்படின்றாரு. அப்படின்னு பார்த்தா வால்டருக்கு ஏற்ற மாதிரி ஜீனியஸும் இருக்கணும், டேஸ்ட்டும் இருக்கணும். ஏன்னா அது ரெண்டுமே முக்கியம்தான். ஆனால் நியோ கிளாசிக் டாக்டரின் படி பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுமே ஒரு இமிட்டேஷன். ஒருத்தங்க என்ன செஞ்சுருக்காங்களோ இல்லை ஏதோ ஒன்று இருக்குன்னா அதோடைய ஒரு இமிட்டேஷன் தான். ஆனால் இந்த டாக்டரினில் ஃபார்மலிசமில் கொஞ்சம் அதோடைய தாக்கத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இப்போ சில பேர்லாம் இந்த நியோ கிளாசிக்கல் ஹார்பிங் மேலே என்ன சொல்கிறாங்கன்னா, இமிட்டேஷன் ஒன்று இருந்ததுன்னா, இப்போ இமிட்டேஷன்னா ஏற்கனவே இருக்கிற ஒன்றை நம்ம பிரதிபலிக்கிறோம், இல்லை ஏற்கனவே படைக்கப்பட்ட ஒரு படத்தை பார்த்து நம்ம பிரதிபலிக்கிறோன்னா, அப்போ இமேஜினேஷன் கற்பனை திறனுக்கும் ஒரிஜினாலிட்டி நம்மளுடைய பொருள் அது, நம்மளுடைய கற்பனை அது, நம்மளுடைய ஒரு நோக்கம் அது அப்படின்றத எப்படி நம்ம சொல்லலாம்? ஏன்னா யாரோ ஒருத்தவங்களுடைய கற்பனையை தான் நம்ம எடுத்து எழுதுகிறோம். அப்போ அங்கே ஒரிஜினாலிட்டி இருக்காதே, இமேஜினேஷன் இருக்காதே அப்படின்றதும் ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்குது. அப்போது ஜீனியஸ் இந்த ப்ரிமிட்டிவிசம்னா முதல்ல தோன்றுனது அர்த்தம். அப்போ முதல்ல தோணுனதில் தான் ஜீனியஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வரதெல்லாம் இதோடைய ஒரு இமிட்டேஷன் தான் அப்படின்றது நம்ம ஒத்துக்கணும். இப்போ ஓல்டு ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு தனிப்பட்ட நபர், அவர் ஏதோ ஒன்று அவருடைய எண்ணங்களை வெளிப்படுத்துகிறார். அதே சமயத்தில் உலக அளவில் பார்த்திங்கன்னா ஒரு கிராண்டியர் ஜென்ராலிட்டின்னு இருக்குது. அதாவது ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அறிஞர் ஒரு விஷயத்தை வெளியில் சொல்கிறாருன்னா அது அந்த நாட்டுக்கு மட்டுமே பொருத்தமாக இல்லாமல் உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்குமே பொருத்தமாக இருக்கணும், ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். அதை எடுத்து நடக்கக்கூடிய வழியில் அந்த எண்ணங்கள் இருக்கணும். அப்போ தான் அது பொது உடைமையாகவும் அதோடைய தாக்கம் நீண்ட காலம் இருக்கும். ஆனால் எட்வர்ட் யங் என்ன சொல்கிறாருன்னா, ஜீனியஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது ஒவ்வொருத்தங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அதுதான் ஒருத்தரை இன்னொருத்தர்கிட்ட அதாவது அவர் ஒரு சமுதாயத்தில் இருக்காருன்னா அந்த சமுதாயத்தில் ஒருத்தரை ஜீனியஸ்ன்னு சொல்கிறோன்னா அதுதான் அவர் மற்றவங்க கிட்டேருந்து தனித்துவமாக எடுத்து காட்டுறது. இப்போ ஒருத்தருக்கு நான் ஒரு கிரியேட்டராக தான் இருக்கணும், ஒரு படைப்பாளியாக தான் இருக்கணும், மற்றவங்கள பார்த்து அப்படியே இமிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அப்போ அவருடைய கற்பனை திறனுக்கு அவர் தன்னை அர்ப்பணிச்சுக்கணும். அதே சமயத்தில் யங் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம ஜீனியஸ்ன்னு ஒத்துக்கொள்ளக்கூடிய நிறைய பேரை பார்த்திங்கன்னா அவங்களால எழுதவோ படிக்க கூட தெரியாது. அப்போனா அவங்க வேறு யாரையும் பார்த்துருக்க மாட்டாங்க, அவங்களோட படைப்புகளை அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க சொல்கிற எண்ணங்கள் அவங்களோட எண்ணமாக தான் இருக்கும் அப்படின்றத இவர் இங்கே சொல்கிறாரு. டிட்டரட் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஜீனியஸ்ன்னா என்னென்னா அது பெருசாக இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் ஒருத்தவங்க சுயமாக சொல்கிறதுனால அவங்கள ஜீனியஸ் சொல்ல முடியாது. ப்ரிமிட்டிவ்னால் முதல்ல அதை பற்றி யோசித்தவங்களாக இருக்கணும். அண்டு பார்பேரிக்னா இப்போ பார்பேரிக்கு நம்ம யாரை சொல்லுவோம், ஆதி மனுஷங்களை சொல்லலாம். ஏன்னா அப்போ எல்லாமே கொஞ்சம் கரடுமுடாக தான் இருக்கும். அதுக்கப்புறம்தான் அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்பாட்டுக்கு வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் மாடிஃபை ஆகும். அதுதான் டிட்டரட் இங்கே சொல்கிறாரு. அப்போ ப்ரிமிட்டிவிஸ்ட்னா என்ன, அவங்க பியூராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், அவங்க மனசில் என்ன இருக்குது, அவங்க எண்ணங்கள் எப்படி இருக்குது, அதுக்கான ஒரு வடிவத்தை அவங்க கொடுக்கணும். அதை தான் பேபட்டோ டெம்பரமெண்டல் ஓவர்ஃப்ளோன்னு சொல்கிறாரு. ஆனால் இது இந்த நியோ கிளாசிஸ்டுக்கு எதிரானது தான். மிஸ்டர் ஸ்பின்கான் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஒரு கிரியேட்டர் ஏதோ ஒரு விஷயத்தை எய்ம் பண்ணுறாருன்னா
அந்த ஏம் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அது வந்து பிரயோஜனமான ஒரு விஷயமா இருக்கணும். அப்போ தான் அதுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கும். ஆனால் ப்ரிமிட்டிஸ்ட்னு சொல்லும் போது என்ன ஆகும்னா, ஒருத்தர் அவருடைய இமேஜினேஷனுக்கும் அவருடைய எமோஷனுக்கும் அவர் வழி விட்டுறாரு. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அவர் செய்கிறாரு. அப்போது அந்த கிரிட்டிக் என்ன பண்ணுவார், அவர் வந்து சொல்லக்கூடிய அந்த கிரியேட்டர் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தோடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது ஜீனியஸும் டேஸ்ட்டும் ஒன்று தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு இவங்க வராங்க. இப்போ டேஸ்ட் என்னன்னா ஒரு மனிதரோட லிட்ரரி கான்ஷியஸ்னஸ். இப்போ வந்து இது இலக்கியத்தை எடுத்துட்டோன்னா எனக்கு இந்த மாதிரி புஸ்தகங்களை படிக்கிறது தான் எனக்கு பிடிக்கும், இந்த மாதிரி படைப்புகள் தான் என்னை வந்து கவருதுன்னு சொல்லும் போது அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட ஒரு விருப்பமாக இருக்கும். இப்போ மிஸ்டர் ஸ்பின்கிராம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த க்ரியேட்டிவ் அண்ட் கிரிட்டிக்கல் இன்ஸ்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒன்று தான், அதில் வந்து எந்த வேறுபாடும் இல்லை அப்படின்றாரு. ஏடபிள்யூ ஷீலிகர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட பெர்லின் லெக்சர்ஸில் இந்த சில கிரிட்டிசிசம் இருக்கு இல்லையா, அது வெறும் குற்றங்களை மட்டுமே கண்டுபிடிச்சி அது கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி மாதிரி பண்ணும்போது அவங்க இந்த ஜீனியஸையும் ஒரு ஈவல் பிரின்சிபலாக தான் பார்க்குறாங்க. அதை வந்து நெகட்டிவ் பிரின்சிபலோடைய சபார்டினேட்டாக கொண்டு வந்துடுறாங்க. அப்படி பார்த்தாலும் பார்த்திங்கன்னா ஜீனியஸ் அண்ட் டேஸ்ட்டை வந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது, ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது. இப்போது ஒரு படைப்பாளி அவர் வந்து தனிப்பட்ட அவருடைய சொந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனை, யூனிக்கான எக்ஸ்ப்ரெஷன், மற்றவங்க யாருக்குமே தோணாத ஒரு எண்ணத்தை அவர் வந்து எழுதும் போது இந்த கிரிட்டிக்கே அதில் வந்து ஒரு தலையிடணும், ஏன் அதில் வந்து டிஸ்இன்ட்ரெஸ்டாக இருக்கணும், இவர் என்ன சொல்ல வராருன்றதை அவங்க பார்க்கலாம் இல்லையா அப்படின்றது தான் நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. இப்போ ஆஸ்கர் வைல்டு அவருடைய கிரிட்டிக் ஆஸ் ஆர்டிஸ்டில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கிரிட்டிசிசம் தான் வந்து சிவிலைஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆட்டோபயோகிராஃபின்றார். ஏன்னா ஒருத்தங்க வந்து ஒரு படைப்பை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணும் போது அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க அந்த படைப்பை எப்படி பார்த்துருக்காங்கன்னு சொல்லும் போது ஒரு வகையில் அவங்க யாருன்றதையும் வெளிப்படுத்திடுறாங்க. இப்போ ஒரு படைப்பை பார்த்து இந்தந்த விஷயம் எனக்கு இதில் பிடிக்கலன்னு சொல்லும் போது இவங்களுக்கு பிடிக்காதது என்னன்றத அவங்க வந்து ஒரு சிவிலைஸ்ட் மேனரில் சொல்கிற மாதிரி இருக்கிறதுனால தான் ஆஸ்கர் வைல்டு இது வந்து கிரிட்டிசிசம் வந்து ஒரு சிவிலைஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆட்டோபயோகிராஃபின்னு சொல்கிறாரு. இப்போ மிஸ்டர் ஸ்பின்காம் என்ன சொல்கிறாருன்னா, இமேஜினேஷன் அண்ட் எமோஷனை வந்து ஒரு இன்டிட்டர்மினேட் வேகபாண்டேஜ்ன்றாரு. ஏன்னா இந்த நியூ கிளாஸஸ் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஜுடிஷியஸ் இமிட்டேஷன் மூலமாக வந்து அவங்க வந்து ஒரு கிராண்டியர் ஆஃப் ஜென்ரலிட்டிக்கு போயிடலாம்னு நினச்சாங்க. ஆனால் வால்டர் என்ன சொல்லார்னா, இல்யூஷன் இஸ் த குவீன் ஆஃப் த ஹியூமன் ஹார்ட்ன்றாரு. அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, கவிஞர்கள்லாம் வந்து வரலாறு படைக்கிறவங்கள விடவும் மேம்பட்டவங்கன்றாரு. ஏன்னா வரலாறு எழுதுகிறவங்க என்ன நடந்ததோ அது அப்படியே தான் எழுதுவாங்க. அதில் வந்து அவங்களுடைய தனிப்பட்ட உணர்வுகளோ இல்லை வந்து அவங்க எழுதுகிறவங்களுடைய உணர்வுகள் யாரை பற்றி எழுதுகிறாங்களோ அவங்களோட உணர்வுகள் அதில் வராது. ஆனால் கவிஞர்கள் அப்படி இல்லை. அவங்க வந்து ஒரு விஷயத்தை பற்றி எழுதும் போது அது நடந்த ஒரு விஷயமா இருக்கலாம், ஆனால் அதில் வந்து அவங்க உணர்வுகளையும் சேர்த்து வந்து அதை படிக்கிறவங்களுக்கு தராங்க அப்படின்றது தான் அரிஸ்டாட்டிலோட எண்ணம். இப்போ கொத்தே என்ன சொல்கிறாருன்னா, பெஸ்ட் ஆர்ட் என்ன பண்ணுன்னா தி இல்யூஷன் ஆஃப் அ ஹையர் ரியாலிட்டியை தருன்றாரு. இப்போ இமிட்டேஷன்றது அரிஸ்டாட்டில் தியரி பிரகாரம் அப்புறம் ப்ராக்டிஸ் ஆஃப் சாஃபோக்கிள்ஸ் ஆஃப் பிடியஸ் படியும் என்னென்னா வெறும் அது ஜுடிஷியஸ் மட்டும் இல்லை, அது ஒரு க்ரியேட்டிவ்னஸ். அதே சமயத்தில் ஏன் அது க்ரியேட்டிவாக இருக்குன்னா அதில் இமேஜினேட்டிவாகவும் இருக்குது. இப்போ க்ரீக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஜீனியஸ்னாலே அதில் ஒரு இமேஜினேட்டிவ் பெர்செப்ஷன் இருக்கணும். ரெண்டாவது அது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து ஏற்றுக்கொள்ளப்படுற மாதிரி இருக்கணும். இப்போ ஹோமர் வந்து அரிஸ்டாட்டிலை வந்து தி கிரேட்டஸ்ட் ஆஃப் பாய்ஸ்ன்னு சொல்கிறாரு. ஏன்னா அவர் வந்து வெறும் ரீடரை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக மட்டுமே எழுதலை, அவர் ஒரு மியர் இமிட்டேட்டர். அதே மாதிரி ஷேக்ஸ்பியர் தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இமேஜினேட்டிவ் ஆஃப் மென்னும் சொல்கிறாங்க. ஏன்னா அவருடைய இமேஜினேஷன் வந்து ரியாலிட்டியால் டிசிப்ளின் ஆகிருக்கு. இப்போ க்ரீக்கோட சென்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, எதையுமே வந்து ப்ரீச் பண்ணாதீங்க, ஒரு பாடம் மாதிரி எடுக்காதீங்க, அது வந்து வெறும் ப்ராப்ளம்ஸை தான் க்ரியேட் பண்ணும். ஆனால் லைஃப்பை வந்து ஒரு இமேஜினேட்டிவ் ஹோல்னஸில் பாருங்கள். மிஸ்ஸஸ் ஸ்பின்கான் என்ன சொல்கிறாருன்னா, கிரியேட்டர் வந்து அந்த உண்மையாக இருக்கிறதுக்கு தன்னை சப்மிட் பண்ணிக்கூடாது. அந்த என்ன உண்மையாக இருக்கோ அந்த ரியாலிட்டியாக இருக்கோ அதை வந்து அப்படியே அவரோட எமோஷனும் இமேஜினேஷனில் கொண்டு வந்துட்டு அப்போ என்ன தோணுதோ அது அப்படியே எழுதுடும்.
அப்போ தான் வந்து அவரால் அந்த இன்னர் அண்ட் அவுட்டர் இன்ஹிபிஷன்ஸை விட்டு வெளியில் வர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அதே மிஸ்டர் ஸ்பின்கிராம் என்ன சொல்கிறாருன்னா, கிரியேட்டரை வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர்கிட்ட வந்து ஒரு விஷன் ஆஃப் ரியாலிட்டி இருக்குது, ஸ்பிரிச்சுவல் எக்ஸால்டேஷன் இருக்கணும், அவங்களுக்கு கிரெடிட் தராரு. அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தவங்களுடைய கற்பனைக்கு ஒரு எல்லையை யாருமே வச்சுக்கூடாது. அதே சமயத்தில் அந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸால்டேஷன் இருக்குது சொல்லியா, அது வந்து ஒரு டிவைன் மேட்னஸில் இருக்கணும். அதாவது வந்து டிவைன்னா கடவுள் சம்மந்தப்பட்டது. நம்ம என்ன எழுதினாலும் நம்ம கற்பனை எவ்வளோ தூரம் இருந்தாலும் ஒரு கடவுளுக்கு பயந்து நம்ம சில விஷயங்களை செய்கிற மாதிரி ஒரு சில அந்த டிவைன் மேட்னஸ்க்குள்ளே நம்மளோட கற்பனைகளை கொண்டு வந்துக்கணும் அப்படின்றாரு. அதே சமயத்தில் ஹோல்னஸ் தியரி ஆஃப் ஜீனியஸ் அண்ட் டேஸ்ட்னு பார்க்கும்போது அதில் எந்த திருட்டுத்தனமும் இருக்கக்கூடாது, அண்ட் அதில் வந்து மோர் அட்வான்ஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மெக்லோமியானா இருக்கணும் அப்படின்றாங்க. இப்போ அந்த மிஸ்டர் ஸ்பின்கிராமோடைய இது என்னென்னா, ரெண்டுமே இன்னர் அண்ட் அவுட்டர் இன்ஹிபிஷன்ஸும் இருக்கக்கூடாது. இன்ஹிபிஷன்னா தயக்கம், அதுவும் இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் நமக்கு வந்து ஒரு தடுப்பாகவும் எல்லாமே இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் நமக்கு ஒரு தடையை நம்ம கற்பனை வளத்தில் வச்சுக்கிட்டோன்னா அப்போ நம்மளுடைய ஜீனியஸ் வந்து வெளியில் வராது. த டாக்ட்ரின் ஆஃப் இமிட்டேஷன்னா, இப்போ வந்து மற்றவங்க எல்லாருமே ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்காங்கன்னா அதை விட ஒரு படி அதிகமாக நம்ம ஸ்டாண்டர்டை நம்ம வச்சுக்கணும். இப்போ மிஸ்டர் ஸ்பின்கிராம் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம மாடர்னாக இருக்கணும். மாடர்னா இப்போ இருக்கிற காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், இல்லை எதிர்காலத்துக்கு நம்மளை வந்து தயார்படுத்திக்கிற மாதிரி இருக்கணும்னா முதல்ல நம்ம ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும். ரெண்டாவது, நம்மளுடைய ஆட்டிடியூடை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக இன் லைஃப், அதாவது வாழ்க்கையில் நம்ம சில எக்ஸ்பெரிமெண்டலாக தான் சில அடிகளை எடுத்து வைக்கணும். இப்போ டாக்டர் ஜான்சன் வந்து ஜீனியஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஜீனியஸ்னால் யாருன்னா ஒரு நல்ல ஒரு லார்ஜ் ஜென்ரல் பவர், திடீர்னு வந்து ஆக்சுவலி டிட்டர்மைன் டு சம் பர்டிகுலர் டைரக்ஷன். ஏதோ ஒரு வழியில் திடீர்னு நமக்கு ஏதோ ஒரு ஸ்பார்க் மாதிரி தோணும். சில பேருக்கு தான் தோணும், எல்லாருக்குமே தோணாது. ஏன்னா மற்றவங்களாம் வந்து ஏற்கனவே வந்து வரையமைக்கப்பட்ட ஒரு பாதையில் போவாங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு மட்டும் திடீர்னு ஒன்று தோணும், அதை அவங்க வந்து ஒரு படைப்பாக எழுதுவாங்க. அதுதான் ஜீனியஸ்ன்றாரு. அதே சமயத்தில் இந்த கிரிட்டிக் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கணும். அப்போ தான் அவங்களால வந்து ஒரு க்ரியேட்டிவ் எக்ஸ்ப்ரெஷனை, ஒரு இம்ப்ரெஷனை வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக அவங்களால பார்க்க முடியும். இப்போ அந்த ஸ்டாண்டர்ட் வந்து நல்ல பியூரிஃபைடாக இருந்ததுன்னா, அதாவது ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமாக எப்படி எழுதுகிறாங்களோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு எத்திக்கலாக இருந்ததுன்னா ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்றான். மிஸ்டர் ஸ்பின்கிராம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இன்டர்நேஷ்னல் எக்ஸிபிஷன் 1913 நடந்தது இல்லையா, அந்த ஓப்பனிங் நைட்டு தான் வந்து மோஸ்ட் அட்வென்ச்சர்ஸாக இருந்தது அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுலையே அப்படின்றாரு. அதே சமயத்தில் நெப்போலியன் என்ன சொல்கிறாருன்னா, இமேஜினேஷன் தான், கற்பனை தான் இந்த உலகத்தையே நடத்துதுன்றாரு. இப்போ அரிஸ்டாட்டிலியன் சென்ஸில் என்னன்னா, இந்த கற்பனை இல்லையா, அது வந்து அங்கே இங்கனெல்லாம் வந்து போகல, அது நம்ம என்ன வேலையில் இருக்கோமோ, நம்ம எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கோமோ அதில் தான் ஒரு சூப்பர் சென்ஷியஸ் ட்ரூத்தாக இருக்குது. அதனால் வந்து மனிதனால் அந்த கற்பனை அவனுக்கு ஏன் வருதுன்னா, அவன் அந்த சூழ்நிலையில் இருக்கிறதுனால தான். அதனால தான் வந்து அவனோட படைப்போட முடிவு பார்த்திங்கன்னா தி இல்யூஷன் ஆஃப் ஹை ரியாலிட்டி, அதாவது வந்து இது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எழுதும் போது தான் அது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுது. கடைசியில் பேபெட் என்ன சொல்கிறாருன்னா, இலக்கியன்றது ரியாலிட்டி ஆஃப் ஈவில் ரெகக்னைஸ் பண்ணணும். அதே சமயத்தில் நம்மளோட இம்பல்ஸ் இருக்கு இல்லையா, டக்குன்னு ஏதோ ஒன்று தோணுது, அதையும் கண்ட்ரோல் பண்ணி அந்த லிட்ரேச்சர் வந்து சரியான மாதிரி இருக்கணும். அதாவது வந்து ஏற்கனவே இப்படி தான் எழுதணும், இதுக்குன்னு சில ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே காலங்காலமாக இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாண்டர்ட்ஸையும் அது வந்து நிறைவேற்றணும், அது மீறியும் போகக்கூடாது. அதே சமயத்தில் நம்மளுடைய இம்பல்ஸையும் கண்ட்ரோல் பண்ணி நிஜமாகவே என்ன தரணுமோ அது அந்த படைப்பில் தரும்போது தான் அந்த எழுத்தாளரோட செல்ஃப் இன்டெலிஜென்ஸ்னால் தன்னை பற்றியே பேசுகிறது, இல்லை தன்னுடைய புகழை பாடுறது, இல்லை தான் என்னெல்லாம் வந்து அடைஞ்சோமோ அதை வந்து வெளிப்படுத்துறதுன்னு மாதிரி இல்லாமலும், மாரல் டீஜெனரேஷன்னா வாழ்க்கையில் சில நெறிகள்னு இருக்குது, நம்ம வந்து அறம் நெறி அப்படின்றதுலாம் இருக்கு இல்லையா, அதுவும் தரம் தாழ்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு வழிவகுக்கும்னு சொல்லி இந்த எஸ்ஸேவை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு அதே சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.